எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பஞ்சாங்க குறிப்பு, 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போறோம். ஆவணி மாத பலன் நேத்திக்கு விருச்சக ராசியில பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று நாக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறப்பான நாள் 16/8/2026. நாகதோஷம் உள்ளவங்க ஜாதகத்தில் ராகுகேது தோஷம், சர்ப்பதோஷம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க இன்னைக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அரச மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சிலையில் பாம்பு பின்ன மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க. அங்கே போய் அது மேலே தண்ணியை ஊற்றிட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 1:45 மணி முதல் 2:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்று சூலம் மேற்கு திசை சூலம். மேற்கு திசை நோக்கி போகிறவங்க கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சதுர்த்தி. நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். யோகம் சாத்திய நாம யோகம். கரணம் பத்திரை கரணம். சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்திற்கு இன்று. கும்பராசி. கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடகராசியில் சூரிய பகவான், குரு பகவான் மற்றும் புதன் பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான் மற்றும் சுக்கர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணம் மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், வெளிநாட்டுக்கு போகணும், கொடுத்த பணம் வேணும், நகையை மீட்கணும், படிப்பில் எக்ஸாமில் தேர்வில் பாஸ் ஆகணும், இந்த மாதிரி எதா இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம் தேவை, எதாக இருந்தாலும் மனதார நினச்சிக்கிட்டு எழுதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் காலைல எழுதலாம், அல்லது 6:2, 6:4, 6:6, 6:8, 6:20, 22, 6:26, 6:33, 6:42, 6:51 இந்த நேரங்களை நீங்கள் எழுதும் போது உங்களோட கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். இதனால் மற்ற நேரத்தில் எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 6 to 7 எழுதலாம். இதில் அதில் ஒரு பெஸ்ட்டான நேரம், ஓகேங்களா? அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி எழுதுங்க, நிச்சயமாக நடக்கும். மேசராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 4141. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 9797. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 7474. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 9999. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7777. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 0606. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 0202. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான ராஜநிலை எண் 0404. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 0808. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 5252. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 4545. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 7272. இவை அனைத்து காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, பணத்தை ஈர்க்கக்கூடிய பாஸ்வேர்ட் நம்பர் வேணுமா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. குருக்காணிக்கை வாங்கிட்டு தான் உங்களுக்கு எடுத்தரப்படும். நம்ம அடுத்தது விருச்சிக ராசியோட பலன்கள் ஆவணி மாதத்துக்கு பார்க்க போகிறோம்.
வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் வந்து மறைஞ்சிருக்கிறாங்க. இந்த 6ஆம் இடத்த சந்திரன், ராகு பார்க்குறாங்க. நிச்சயமாக விருச்சிக ராசியில இருக்கிறவங்க வேலை மாற்றம், இடம் மாற்றம் உறுதி. ஓகேங்களா? ஒண்ணு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, சம்பள உயர்வு இது மாரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஆனா, குறுக்கு வழியில வந்து முயற்சி செய்யாதீங்க. கணவன் மனைவிக்கு எப்படி சார் இருக்கும்? 7ஆம் அதிபதி சுக்கிரன் நீசத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா 11 லாபஸ்தானத்துல தான் இருக்கிறாங்க. அந்த இடத்த செவ்வாயும், சனியும் பார்க்கறனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை, அந்யோன்யம் எல்லாமே உண்டு. லாபம் எல்லாமே நல்ல விதமான அமைப்பு வந்து உண்டு. கொஞ்சம் சோம்பலா இருப்பாங்க. இருந்தாலும் பரவால்ல. பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகும். பொழுதுபோக்கு விஷயங்கள் அதிகமாக நாட்டம் வரும். சினிமா பார்க்குறது, வீடியோஸ், யூடியூப்ல, ஷார்ட்ஸ்ல அதிகமா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்குமா? உட்பிரிவுல கண்டிப்பாக நடக்கும். வாய்ப்பு இருக்கு. முயற்சி செஞ்சா நடக்கும். தந்தைக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட தந்தைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உண்டு. ஜாமீன் கையெழுத்து மட்டும் யாரும் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? யாருக்கும் அறிவுரை வந்து சொல்லவே கூடாது உங்களோட தந்தை. எதிரிகளிடம் ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள். அடுத்து வந்து தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 10ஆம் இடம் தான். அங்க வந்து சூரியன் ஆட்சி பலம் பெறாங்க. ப்ளஸ் கேது இருக்கிறாங்க. அப்ப தொழில்ல கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம், நன்மைகள் வந்து நடக்கும். தொழில்ல வந்து பேர், புகழ், கௌரவம் எல்லாமே கிடைக்கும். தொழில்ல வந்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து உண்டு. உங்களோட மாமியாருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான அலைச்சல்கள் அல்லது குறுகிய பயணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அன்பாக பேசுவார்கள். உறவினர்களோட உதவி எல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மாமியாரை பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து மூத்தவங்க அண்ணே, அக்கா அல்லது வந்து மருமகன், மருமகளுக்கு எப்படி இருக்கும்? 11ஆம் இடம் சுக்கிரன் அங்க இருக்கிறாங்க. அந்த இடத்த செவ்வாய், சனி பார்வை, 11ஆம் அதிபதி வந்து 9ல இருக்கிறனால அதிக லாபம் வந்து உண்டு. உங்களோட அண்ணன், அக்கா அல்லது மருமகன், மருமகளால உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகம் உண்டு. வாகன யோகம் உண்டு கண்டிப்பாக. வீடு, வாகனம் வாங்குவாங்க அவங்க. ஆடம்பரமான பொருள் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்களோட வாழ்க்கை துணையோட அன்பு, ஆதரவு எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கை துணை கொஞ்சம் சோம்பலா இருப்பாங்க. இவரு தனக்காண்டி அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு. பதவி உயர்வு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் கிடைக்குமா? விருச்சிக ராசிக்கு வந்து 2வது முயற்சியில கிடைக்கும். முதல் முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கும். நீங்க ஏற்கனவே முதல் முயற்சி பண்ணீங்க, தோல்வி ஆயிடுச்சுன்னா, இப்ப 2வது முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக கிடைக்கும். பரிகாரம், குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு வந்து பரிகாரம். ஓகேங்களா? குலதெய்வ வழிபாடு வந்து ரெகுலரா பண்றது நல்லது. அல்லது அமாவாசை, பௌர்ணமிக்காச்சும் போயிட்டு வாங்க. நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா, தினமும் குளிச்சுட்டு குலதெய்வம் இருக்கிற திசையை நோக்கி கும்பிட்டுட்டு வாங்க. நிச்சயமாக நன்மை நடக்கும். விருச்சிக ராசியில பிறந்தவங்க வியாழக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணா ரொம்ப மேன்மையாக இருக்கும். ஓகேங்களா? குலதெய்வம் தெரியாதவங்க டெய்லி சூரியன் வழிபாடு காலையில, இரவு சந்திரன் வழிபாடு பண்ணாலும் உங்க வாழ்க்கையில நல்ல வளர்ச்சிகள் வந்து கிடைக்கும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்களும் வழிகாட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.